ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் வாங்க ஜெபிக்கலாம் என்ற ஜெப நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க மனதில் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல. உங்க வேலை விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், உங்க வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க பயந்து கொண்டு இந்த காரியம் எப்படியாய் போய் முடியுமோ, நீங்க ஒரு காரியம் திட்டம் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த காரியம் இப்படி முடிஞ்சிருமா முடியாதான்னு ஒரு பயத்திலையும் ஒரு கலக்கத்திலையும் இருக்கிற அன்பான உங்களை பார்த்து தான் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் உங்க தேவனா இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க கலங்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்றதோட நிப்பாட்டிராம ஆண்டவர் உங்களை அவருடைய நீதியின் வலது கரத்தினால உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு. ஆகையால உங்க மனதுல எதை குறித்ததான பயமா இருந்தாலும் நீங்க உங்க பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் மேல முழு விசுவாசத்தை வைங்க. ஆண்டவரை மட்டுமே நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய நீங்க பயந்த காரியங்கள் ஒன்றும் நேரிடாதபடிக்கு காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றி தருவார். உங்களுடைய பயங்களை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு நீக்குவார். இப்பொழுதும் என்னோட கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் என்னோட கூட இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா இசப்பா, அவங்களுடைய மனதுல எந்த காரியத்தை குறித்து பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ இசப்பா, அவங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமானதாக இருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நோயை குறித்ததான பயமா இருக்கலாம், மரண பயம், ஜீவனை குறித்ததான பயமா இருக்கலாம், கடன் பிரச்சனையை குறித்ததான பயமாக இருக்கலாம் ராஜா இசப்பா. ஆனாலும் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு இசப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் கலக்கங்களையும் குழப்பங்களையும் நீக்கி இசப்பா, நீங்க அவங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால நீங்க அவங்களை தாங்குகிறதற்காக நன்றி ராஜா இசப்பா. உங்களுடைய பிள்ளைகளின் மனதில் இருக்கிற எந்த விதமான பயமானாலும் இசப்பா, நீங்க இசப்பா அதை நீக்கி போட்டு இசப்பா உண்மையே ஐசப்பா நம்பி இருக்கிற உங்க பிள்ளைங்களை நீங்க திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ராஜா ஐசப்பா. அவங்க பயந்த காரியங்கள் ஒன்றும் நேரிடாதபடிக்கு அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும்படியாக ஐசப்பா நீங்க அவங்களுக்கு துணை நிற்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஐசப்பா, நீங்க அவங்களுடைய மனதுல ஒரு பூரண சமாதானத்தையும் நிம்மதியையும் கட்டளையிடுங்க. நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. நீங்க எங்களோட கூட இருங்க, உங்க பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எதற்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து அவருடைய நீதியின் வலது கரத்தினால உங்களை தாங்குவார். நீங்க பயந்து கொண்டு இருக்கிற காரியம் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றி தருவார். ஆமேன்.